சரிங்க நண்பர்களே, எல்லாரும் ஒரு இடத்தில சூடிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரோம சிலிர்க்க வைக்க கதையை சொல்ல போறேன். நீங்க எப்பவாவது ஈரோடு பேய் டிராகனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? தைரியமா இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கதையை கேட்கணும். ஒரு காலத்தில ஈரோடுன்னு ஒரு அழகான கிராமத்தில ஒரு பயங்கரமான டிராகன் வாழ்ந்துச்சு. இந்த டிராகன் சாதாரண நெருப்பை உமிழ்ந்த டிராகன் இல்ல. அது பயங்கரமா இரும்பு மாதிரி கடினமான செதில்களோடும் உருகிய லாவா மாதிரி ஒளிரும் கண்களோடவும் இருந்துச்சு. அது கிராமக்களை பயமுறுத்தி அவங்க வயல்களை எரிச்சு அவங்க கால்நடைகளை தின்னுச்சு. ஈரோடு மக்கள் எப்பவும் பயத்தில தான் இருந்தாங்க. ஒரு நாள் கிராம மக்கள் இது போதுன்னு முடிவு பண்ணாங்க. கீட்டிகள், அம்புகள், வீட்டில செஞ்ச ஆயுதங்கன்னு கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்தாங்க. அவங்க நென்னையிடமே அதிர மாதிரி ஒரு போர்ல டிராகனை எதிர்த்து போராடினாங்க. நிறைய நேரம் சண்டை போட்ட பிறகு கடைசியில டிராகன் கொல்லப்பட்டது. அதோட உயிர்த்த உள்ள கிராமம் முழுக்க விழுந்து கிடந்தது. ஈரோடு மக்கள் நிம்மதியா மூச்சு விட்டாங்க. ஆனா கதை அங்கதான் முடியாது. டிராகனை கொன்னது அவங்க கெட்ட கனவோட ஆரம்பம்தான். நாட்கள் செல்ல செல்ல விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. விவசாயிகள் வயல்கள பயங்கரமான சத்தங்களை கேட்டாங்க. குழந்தை இருட்டுல ஒளிரும் கண்களை பார்த்தாங்க. அமைதியான கிராமம் இப்போ பயங்கரமான மூடுபனியால மூடப்பட்டது. டிராகனோட ஆவி பேயா மாறிடுச்சு. அது ரொம்ப கோபமா இருந்துச்சு. அது கிராம மக்களை இரவும் பகலும் தூரத்தி அவங்க பைத்தியக்காரதனத்தோட விளிம்புக்கு தள்ளிச்சு. அவங்களால தூங்க முடியல, வேலை செய்ய முடியல, நம்பிக்கையே இல்லாம போச்சு. ஒரு தீவுக்கா ஏங்கி கிராம மக்கள் ஒரு பிரபலமான மகானை தேடி போனாங்க. அந்த மகா ரொம்ப ஜானமும் அமைதியும் உள்ளவர். அவங்க பிரச்சனையை கேட்டு உதவி செய்ய ஒத்துக்கிட்டார். அவர் ஈரோடு வந்தார். அவரோட வருகை கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்தது. மகான் தன்னோட சடங்குகளை ஆரம்பிச்சார். கிராமம் முழுக்க எதிரொலிக்கிற மாதிரி சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொன்னார். அவர் தன்னோட ஆன்மீக பலத்தால பேய் டிராகனோட சண்டத்தை போட்டப்போ காற்றுல ஒரு விசித்திரமான சக்தி நிறைஞ்சது. மணி நேரங்க ஒரு யுகமா மாறிடுச்சு. ஆனா மகான் உறுதியா இருந்தார். கடைசியில ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தோடு டிராகனோட ஆவி ஒரு பயங்கரமான கர்ஜனையோட வெற்றிடத்துல மறைஞ்சு போச்சு. மூடுபனி விலகிடுச்சு. சத்தங்க நின்னு போச்சு. ஈரோடு கிராமம் மறுபடியும் விடுதலையாச்சு. இன்னைக்கு கிராம மக்கள் இந்த கதையை அவங்க தைரியத்திற்கும் மகானோட அற்புதமான சக்திக்கும் ஒரு சான்றா நினைவு வச்சிருக்காங்க. அடுத்த முறை நீங்க இருட்டுல ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டா அல்லது உங்க முதுத்தண்டில ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தா ஈரோடு பேய் டிராகனை பத்தியும் அதை அழிக்க எடுத்த தைரியத்தை பத்தியும் நினைச்சு பாருங்க. இன்னும் நிறைய பேய் கதைகளுக்கு காத்திருங்க. நினைவில கொள்ளுங்க, சில நேரங்கள்ல பயங்கரமான கதைகள் உண்மையானவையா இருக்கும். அடுத்த முறை வரைக்கும் கண்ணை திறந்து வச்சுக்கோங்க. விளக்குகளை எரிய விட்டு வைங்க.